பழைய சோற பரபரன்னு சாப்பிட்டுட்டு கூட ஊறுகாயை தொட்டுக்கும் போது எங்க அம்மா வெளியே நின்று டேய் பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு ஒரு சவுண்ட் விட்டாங்க பாருங்க. டக்குன்னு செப்பலை போட்டு தர நடந்து போய் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன தட்டுல செட்டிங்க போட்டு சாப்பிட வேண்டியதுதான். வெல்கம் டு டிஃபோ. என்னதான் பாஸ்மதி பிரியாணி இப்ப வந்திருந்தாலும் சீரக சம்பா பிரியாணியை அடிச்சுக்க முடியாதுங்க. ஏனெனில் சீரக சம்பா பிரியாணியின் வாசமும் சுவையும் பட்டையை கிளப்பி விடும். பிரியாணில இவ்வளவு பெரிய பீஸ பார்த்ததும் சக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது செம்ம சாஃப்டா இருக்கு அப்படின்னு. எனக்கு இந்த பிரியாணில தால்ச்சா ஊத்தி பெரட்டி அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் தால்ச்சா ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்டை போட்டு விடுங்க. டெசர்ட்டுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னடா ஒரு வண்டி சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஆளுதாங்க பெரிய வண்டியா ஓட்டிட்டு இருக்காப்ல. தம்பி வேடிக்கை பார்த்தது போதும் தண்ணியை பிடிச்சிட்டு வாப்பான்னு எங்க அம்மா அமுச்சு விட்டா அது வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் திடீர்னு ஏன் பின்னாடி ஓடி வந்துட்டான். வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு டின்னருக்கு ரெடி ஆயிட்டேங்க. ரொம்ப பெரிய விருந்துலாம் இல்ல. பூண்டு வெங்காய புளி குழம்பு கூட ஆம்லெட் செம்ம காம்பினேஷன்ல வீட்டுல இருந்த உப்புக்கல்ல அதை ஆம்லெட்டோட பெரட்டி சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் நிறைய பாலை குடிச்சிட்டு vlog முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறேன்.